ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். ரவி அப்படின்ற ஒருத்தர் தன்னோட ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஹாவ் யூ ஈட்டன்? சாப்பிட்டியா நீ சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அனு என்ன சொல்றாங்க? நாட் எட். YET. எட் அப்படின்னா இன்னும் அப்படின்னு அர்த்தம். நாட் எட் அப்படின்னா இன்னும் இல்லை. ஐ எம் வெரி ஹங்க்ரி. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்குது. ஐ எம் வெரி ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரவி அதுக்கு கேட்குறாரு, வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு என்ன வேண்டும்? டு ஈட், சாப்பிடுவதற்கு. உனக்கு சாப்பிட என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லுது? ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் தோசா. எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்குது, ஒரு செயலை எனக்கு செய்ய வேண்டும் போல இருக்குது அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா நீங்க இப்படிதான் பேசணும். ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் தோசா. எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. அப்புறம் வேற என்ன? ஐ ஃபீல் லைக் டான்சிங். எனக்கு டான்ஸ் பண்ணணும் போல இருக்கு. ஐ ஃபீல் லைக் வாமிட்டிங். எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, இந்த போல இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு இப்படிதான் நீங்க பேசணும். சரிங்களா? ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் தோசா. எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்கு. சரி, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பிரியாணி. அவ்வளவுதான். சரிங்களா? ஐ ஃபீல் லைக் ஈட்டிங் பரோட்டா. எனக்கு பரோட்டா சாப்பிடணும் போல இருக்குது. சரி, அதுக்கு இவரு சொல்றாரு, ஷல் வி ஆர்டர் பண்ணலாமா? நாம ஆர்டர் பண்ணலாமா? ஃப்ரம் அவுட் சைட், வெளியில இருந்து. ஷல் வி ஆர்டர் ஃப்ரம் அவுட் சைட், வெளியில இருந்து ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு இவர் கேட்ட உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க? தினசரி பயன்படுத்தப்படக்கூடிய 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். சரி, வெளியில இருந்து ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஓகே, பட் நாட் டூ ஸ்பைசி. சரி, ஆனா காரம் அதிகம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு என்ன சொல்றாரு? ஓகே, ஐல் ஆர்டர் நவ். ஐ வில், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐல். ஐல் ஆர்டர் அப்படின்னா நான் ஆர்டர் பண்றேன். நவ் அப்படின்னா இப்பவே, இப்போ. இப்படி இவரு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன கேட்குறாங்க? ஹவு லாங் வில் இட் டேக்? எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் இதை. ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு வாரங்கள் ஆகும், எவ்வளவு மாதங்கள் ஆகும், எவ்வளவு வருடங்கள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னா நீங்க இதை எங்க எப்போ எப்படி பேசுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் மாறிக்கும். அர்த்தம் மாறிக்கும்னு இல்லை, கேட்கறவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான். இங்க நம்ம சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணிருக்கிறோம். அப்போ ஒருத்தங்க கேட்கும்போது ஹவு லாங் வில் இட் டேக் அப்படின்னு கேட்கும்போது, இது என்னடா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்களா அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியுமா? சாப்பாடு என்ன ஒரு வருஷம் கழிச்சா வரப்போகுது? எப்படியும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துடும் இல்லையா? அப்போ இங்க நேரத்தை குறிக்குது. சரிங்களா? ஓகே, அதுக்கு இவர் சொல்றாரு அரௌண்ட் 30 மினிட்ஸ். அரௌண்ட் 30 மினிட்ஸ் அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் ஆகும். அதாவது கேள்வி என்ன கேட்டாங்க? ஹவு லாங் வில் இட் டேக், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? இப்போ திரும்பவும் நாம இட் வில் டேக், இட் வில் டேக் அரௌண்ட் 30 மினிட்ஸ் அப்படின்னு பேசாம ஷார்ட்டா அரௌண்ட் 30 மினிட்ஸ், ஒரு 30 நிமிஷம் ஆகும், எப்படியும் ஒரு 30 நிமிஷம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதாவது துல்லியமா சொல்ல முடியாது இல்லையா? அவங்க 30 மினிட்ஸ்ல வரலாம், இல்லை 20 மினிட்ஸ்ல வரலாம். இந்த மாதிரி துல்லியமா சொல்ல முடியாததுக்கு இந்த அரௌண்ட் நம்ம பயன்படுத்திக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது இவங்க சொல்றாங்க ஃபைன், ஐல் வெயிட். ஃபைன் அப்படின்ற வார்த்தைக்கு சரி, ஓகே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஐல் வெயிட் அப்படின்னா நான் வெயிட் பண்றேன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.